இவங்க அபிராமி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனது இந்த சோஷியல் மீடியா லைஃப் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல தனிப்பட்ட உளவியல் சிக்கல்கள், இல்ல உளவியல் பிரச்சனைகள், குடும்ப உளவியல் உறவு சிக்கல்கள்? இல்ல. நான் வந்து சோசியல் மீடியான்றது ஒரு காரணம். ஆனா அதுவே முற்றும் காரணமானா இல்ல. அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை. இப்போ சோசியல் மீடியா இருக்கு சார். எல்லாரும் தான் சமூகத்துல இருக்கோம். எல்லாருக்கும் வந்து ரீல்ஸ் போடணும், நான் பாப்புலர் ஆகணும், நாளைக்கு காலையில அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருனுடைய மன உணர்வுகள் அது. அதுல இந்த அம்மாவுக்கு வந்து தான் கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கவனிக்கப்படணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. எல்லாருமே வந்து அக்னாலஜ் பண்ணணும். நம்மளுடைய டேலண்ட் அக்னாலஜ் ஆகணும். நம்ம ரெகக்னைஸ் பண்ணப்படணுன்றது ஒரு இயல்பான, நியாயமான ஒரு ஆசை தான். ஆனா, அதை எப்படி அடைவோன்றது இருக்குல்ல சார். எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல, அது என்னவா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், அந்த இடத்த நாம எப்படி அடையிறோம் அப்படின்றது ஒண்ணு. அதாவது காந்தியன் பிலாசபி அண்ட் மேக்கிவெலியன் பிலாசபின்னு 2 சொல்லுவாங்க. காந்தியன் பிலாசபில த மீன்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தி எண்டுன்னுவாங்க. மேக்கிவெலியன் பிலாசபில எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ்னுவாங்க. அதாவது நீங்கள் போகக்கூடிய நோக்கம் மிக உயர்ந்ததாக இருந்தாலும், நீங்கள் செல்லும் பாதையும் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது காந்தியன் பிலாசபி. நீங்கள் செல்லக்கூடிய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால், நீங்கள் செல்லும் பாதை எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லைன்றது மேக்கிவெலியன் பிலாசபி. இந்திய கலாச்சாரம் காந்தியன் பிலாசபியை தான் பெருசா நம்புச்சே தவிர, மேக்கிவெலியன் பிலாசபியை நம்பல. காந்தியன் பிலாசபி எதனுடைய அடிப்படையில் இருந்ததுன்னா, நம்முடைய பாரம்பரியமான சிந்தனைகள், தர்மத்தை வந்து தர்மமாக தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, அதர்மமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தொன்று தொட்டு மதங்களை கடந்து எல்லாருமே அப்படிதான் நம்பினாங்க. அப்படிதான் வாழ்ந்துட்டும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு பாப்புலாரிட்டி வரணுன்றது எப்படி வேணாலும் நான் அடையலாம் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சாங்கல்ல, அந்த இடத்துல தான் இந்த தப்பு.